இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். நம்மளோட தோட்டத்தில் நிறைய பூக்களும் காய்களும் காய்க்கிறதுக்கு எப்படியெல்லாம் செலவே பண்ணாமல் நம்ம அதை செய்ய முடியும்னு சொல்லி படிக்கிறதே இந்த மாடி தோட்டத்தில் ஒரு கை வந்த கலை தான். அதை படிக்கிறதுல நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்த்ததில் செடிகள் வளர்வதற்கும் செடிகள் காய்ப்பதற்கும் பூப்பதற்கும் வேர்கள் நன்றாக வளர்வதற்கும் தான் இந்த என்பிகே உரம் கிடைச்சது. என்பிகே எல்லாம் கலந்த ஒரு உரம்தான் இது. நம்ம ஊர் நல்ல வெயில் அடிப்பதுனால நம்ம இந்த மாதிரி பொருட்களை நல்லா காய வைத்து பவுடர் பண்ணி எடுத்து வைத்து கொண்டால் இந்த மழை காலத்தில் நம்ம தண்ணீர் உரம் கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் இந்த பொடிகளை நம்ம தோட்டத்திற்கு போட்டு விடலாம். சில நேரங்களில் கிச்சனில் இது நிறைய வேஸ்ட் ஆகும். அதை கூட நம்ம இப்படி உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இதில் டிகாஷன் எடுத்த காஃபி தூள், வேஸ்ட் ஆகிற காஃபி தூள் தான் கூடயே முட்டையோடும் இருக்குது. இது வாழைப்பழத்தூளும் முட்டையோடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வப்போது தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அந்த தேங்காய் பால் சக்கையோட முட்டையோடு காஃபி தூள் எல்லாம் கலந்தது தான் இது. சில நாட்கள் இது அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்போல்லாம் நம்ம இதை சரியாக பயன்படுத்தி கொண்டோம்னா ஒரு கணிசமான தொகையை மிச்சம் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெயிலில் நன்றாக உலர்த்தி கொள்ளணும். டீ தூளை கூட கழுவி இதோடு சேர்த்து கொள்ளலாம். டீ தூளும் காஃபி தூளும் நிறைய நைட்ரஜனை கொடுக்கும். முட்டையோடு கால்சியம் பாஸ்பரஸுக்காக பயன்படுது. அதே நேரத்தில் வாழைப்பழத்தூள் பொட்டாசியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களையும் கொடுக்குது. அதனால் இதெல்லாவற்றையும் கலந்து இப்படி நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வைத்து கொண்டால் இதில் என்பிகே உரம் ரெடி. எப்பெல்லாம் வேப்ப இலை கிடைக்குதோ அதை ட்ரை பண்ணி எடுத்து இப்படி ஸ்டோர் பண்ணிக்குவேன். கொஞ்சம் வேப்ப இலை பொடியோட இப்போ நம்ம அரைத்து வைத்திருக்கிற அந்த என்பிகே உரத்தையும் போட்டு சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த வெங்காயத்தூள் நம்ம வீடுகளில் நிறைய கிடைக்குது. இந்த வெங்காயத்தூளில் கூட பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயன் காப்பர் போன்ற பொருட்கள் இருக்குது. இந்த வெங்காயத்தூளை லிக்விட் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம், இல்லை பவுடர் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது சீட் ஜெர்மினேஷனுக்கு இது ரொம்ப உதவுது. செடிகளில் இருந்தும் நிறைய புது தளிர்கள் உருவாகும். பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல கூட வெங்காயம் ஒரு பங்கு வகிக்கிறது. அதனால் வெங்காயத்தூள் நிறைய கிடைக்கும்போது இப்படி பவுடர் பண்ணி நம்ம சேர்த்து வைத்து கொண்டால் எப்பெல்லாம் தேவையோ நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். அடுத்ததை பார்க்கும்போது நம்ம செடிகளுக்கு மிக முக்கியமானது இந்த சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்தை நம்ம விறகுகளை எரிக்கிறது மூலம் நமக்கு கிடைக்குது. இதை ஒரு 100 கிராம் நம்ம செடிகள் உரத்தோடு கலந்து கொள்ளலாம். அப்போ பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் அதுவும் இதில் கிடைக்கும். எறும்புகளை கட்டுப்படுத்துறதும் இதில் இருக்குது. ஆல்ரெடி வாழைப்பழத்தூள் முட்டையோடு அடுத்தது காஃபி தூள் டீ தூள் இதெல்லாத்தையும் காய வைத்து பொடி பண்ணி நம்ம வைத்திருக்கிறோம். அதையும் இந்த மொத்த பவுடரோடு சேர்த்து இதெல்லாவற்றையும் நம்ம ஒரு கலக்கணும். எல்லா வகை பவுடருமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிறபடி நம்ம நல்லா கலந்து விடணும். அப்படி கலந்து விடும்போது செடிகளுக்கு அது ஈஸியாக கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நைட்ரஜன் சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் அயன் காப்பர்னு சொல்லி எல்லா வகையான சத்துக்களும் இதில் இருக்குது. இதை எல்லா வகையான செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். காய்க்கிற செடியாகட்டும் பூக்கிற செடியாகட்டும் எல்லாவற்றுக்கும் நம்ம கொடுக்கும்போது இது பயன் தரும். காற்றடிக்கிற சீசனாக இருந்தால் மண்ணை லைட்டாக தோண்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் போட்டு மண்ணை மூடி விட்டு பிறகு அதன் மேலே கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி விட்டோம்னா இது ஈஸியாக அந்த மண்ணில் மக்கி செடிகளுக்கு உரமாக போகும். இல்லாட்டினா நல்ல காலமாக இருந்துச்சுன்னா வேர்களை சுற்றிலும் இதை அப்படியே நம்ம தூவி விட்டு தண்ணி ஊற்றி விடலாம். இதை தக்காளி செடிக்கு ஊற்றலாம். அடுத்தது என்னென்ன காய்க்குதோ இப்போ பாவக்காய் காய்த்திருக்கிற அந்த செடிக்கும் நான் ஊற்றியிருக்கேன். இது கத்திரிக்காய் செடி பூக்கிருக்கும். இப்போ இந்த மாதிரி உரத்தை கொடுக்கும்போது சுலபமாக நிறைய பூக்கள் இதில் பூக்கும். கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கூட செடிகளுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. அதனால் இதை நம்ம ரோஜா செடிகளுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். நானும் இதை ரோஜா செடிகளுக்கு கொடுத்து வருகிறேன். பூக்களும் தொடர்ந்து வருகிறது. உங்களுக்கு இது பயனுள்ளதுன்னு நினைத்தால் நீங்களும் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.